அணைந்த விளக்கும் அடுத்த விளக்கை ஏற்றும் கண்தானம் என்கிற கவிதைதான் தமிழ்நாடு முழுக்க என்னை கொண்டு சேர்த்தது என்பதை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சொன்னாங்க, இன்றைக்கி செல்ஃபோன் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது நான் தான் அந்த கவிதை எழுதினேன். இன்றைக்கு நீங்கள் பட்டிமன்றங்கள் முழுவதும் அந்த கவிதையை கேட்கலாம். செல்லம் கொடுத்து செல்லும் கொடுத்து செல்லமாய் வளர்த்த மகள் படிதாண்டி போனால் தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்கிற கவிதை இன்றைக்கும் பட்டிமன்றங்களில் வந்து கொண்டிருக்கிறது. பெற்றவங்களை கண்காணிக்க கைத்தட்டல் கவிதை முடிந்த பிறகு வரலாம் என்று நினைக்கிறேன். மேலத்தெருவில் மூத்த மகன், கீழத்தெருவில் இளைய மகன், மூத்த மகன் மேலத்தெருவில், இளைய மகன் கீழத்தெருவில், பெற்றோர் நடுத்தெருவில் என்கிற கவிதை என்னுடைய கவிதையாக இருக்கிறது. வெள்ளக்காலங்களில் கனமழை வெள்ளம் சூழ்ந்தது கிராமத்தை. எங்கள் தெருவும் அவர்கள் தெருவும் ஒன்றாகவே இருந்தது. பேதம் பாராமல் எங்களை கை கொடுத்து கரையேற்றினார்கள். அப்போது பேதம் இல்லை. அடைக்கலமான முகாமில் எல்லோரும் ஒன்றாயிருந்தோம். அப்போதும் எங்களுக்குள் பேதம் இல்லை. அவர்கள் கையால் உணவு சமைத்து எங்களை பரிமாற அழைத்தார்கள். இலை எடுக்கவும் கடைசி பந்திக்கும் என்கிற கவிதை என்னை தமிழ்நாடு முழுக்க அடையாளம் காட்டிய அந்த ஒரு காரணத்தை கொண்டுதான் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்களோ என்று நினைக்க தோன்றுகிறது. எப்படி பார்த்தாலும் புதிதாக ஒரு மனிதன் இலக்கியத்திற்கு வருகிறான் என்றால் அவன் வருகிற பொழுது முதல் கவிதை காதல் கவிதையாகத்தான் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். உங்களுக்கு கவிதை என்றாலே பாரதியார், பாரதிதாசன், நா. பிச்சமூர்த்தி, தமிழ் ஒலிவர்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். படித்தவர்களை சொல்வதை விட இனி அடுத்தடுத்த தலைமுறைகளை நாம் பேசலாம் என்பதாக நான் நினைக்கிறேன். நான் இனம் காட்டியிருக்கிற அத்தனை படைப்பாளர்களும் இன்றைக்கும் களத்தில் இருக்கிற படைப்பாளிகள் தான். அப்படியான படைப்பாளிகளை இந்த அரங்கத்தில், அதுவும் இந்த தலைப்பில் அறிமுகம் செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிதாக எழுத வருகிற ஒரு மனிதன் தான் கவிஞனாக அறியப்பட வேண்டுமெனில் அவன் இந்த கவிதை உலகத்திற்கு முதலில் தருவது காதல் கவிதையாகத்தான் இருக்கிறது. காதல் தான் அவன் வாழ்க்கையையும் இந்த மண்ணையும் செழிக்க வைக்கிறது. இன்றைக்கு காதல் கவிதைகள் எழுதாதவர்கள் மிக மிக குறைவு என்று சொல்லலாம். காதல் என்றால் பெண் மீது மட்டுமல்ல, இந்த மண் மீதும் காதல் கொண்டு எழுதிய கவிதைகள் தமிழ் கவிதையின் தடங்களை நீளவே செய்கின்றன. ஒரு கவிஞன் சொல்கிறான், அய்யலூர் கவியோவிய தமிழ் என்ற கவிஞன் சொல்கிறான், உன் வளையல் கொடு, உன் வளையல் கொடு, வாழ்ந்து விடுகிறேன் அந்த வட்டத்திற்குள்ளேயே என்கிறான். மேல் இமை அறிமதி சொல்றாரு, கவிஞர் அறிமதி சொல்றாரு, மேல் இமையில் நான், கீழ் இமையில் நீ, அந்த கண்கள் கொஞ்சம் மூடினால்தான் என்ன என்று ஒரு காதல் கவிதை சொல்கிறார். கவிஞர் பழனி பாரதி சொல்கிறார், தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒற்றை ரோஜா பூ நான், நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா. இது பழனி பாரதியோட கவிதை. எல்லோர் வீட்டு வாசலிலும், ஒரு பிச்சைக்காரன் சொல்கிற மாதிரி கவிதை பாருங்க, எல்லோர் வீட்டு வாசலிலும் பாத்திரம் நிறைகிறது, உன் வீட்டு வாசலில்தான் என் மனசு நிறைகிறது என்று கவிஞர் பொன் ரவீந்திரன் சொல்கிறார். கண்கள் கூசாமல் பார்ப்பதற்கு கண்ணாடி உதவுகிறது, ஆனால் உன்னை கூசாமல் பார்ப்பதற்கு எதுவுமே உதவவில்லை என்று கவிஞர் தபு சங்கர் சொல்கிறார். அவரே இன்னொரு கவிதை சொல்கிறாரு, கோயிலுக்கு செல்கிறாயாமே நீ, நானும் வருகிறேன், கோயிலுக்கு செல்கிறாயாமே நீ, நானும் வருகிறேன், அம்மனை அம்மன் வணங்கி பார்த்ததில்லை நான் என்று காதல் கவிதை சொல்கிறார். இப்போலாம் கைத்தட்ட மாட்டீங்கள? காதல் பிடிக்காதோ? என் மதமும் உன் மதமும் மன்மதம் என்பதை எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? என் மதமும் உன் மதமும் மன்மதம் என்பதை எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று ஆரூர் தமிழ்நாடன் சொல்கிறார். இவையெல்லாம் ஒரு ஆணுக்குள் இருக்கிற பெண்ணின் காதலை வெளிப்படுத்துகிற கவிதைகள். ஒரு பெண்ணுக்குள் இருக்கிற காதலை வெளிப்படுத்துகிற கவிதைகள் இந்த மண்ணையே பூக்க வைக்கின்றன. அந்த பூக்களின் வாசனை தமிழ் கவிதையின் தடங்கள் எங்கும் நிறைய இருக்கின்றன. குறைவாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கவிஞர் ரத்திகா என்று கவிஞர் இருக்கிறார், திருச்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், அகத்தியனின் கமண்டலத்தில் அடைப்பட்டு இருக்கும் காகம் நான், என் தவம் ஒரு காக்கையின் வருகை என்று ஒரு கவிதை எழுதுகிறார். அடுத்த கவிதை ஒன்று, உன் விழிகளின் வழியே ஊற்றி கொடுக்கும் பேரன்பையே அனுதினமும் மிடராய் குடித்து முடிக்கிறேன், உன் விருப்பத்தில் எதையேனும் நித்தம் நித்தம் எனதாக்கி விடுகிறாய்,
மெல்ல மெல்ல நீயாகி கொண்டிருக்கிறேன் நான் என்று திண்டுக்கல் கவிஞர் தாவூத் பாஷா சொல்கிறார். அவரும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். உங்கள் கை வழியை தாராமல் அவர்கள் தரலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தாவூத் வந்துருங்க. சரி, நன்றி நன்றி நன்றி. இந்த உலகத்தில் எதுவுமே கேட்டு வாங்க வேண்டிய சூழல் தான் போல் இருக்கு, வேறு வழி இல்லை. ஒரு பெண்ணுக்குள்ள காதலை ஆண் கவிஞரால் இவ்வளவு அழகாக சொல்ல முடியுமா என்று யோசிக்கிற பொழுது வாலிதான் சொல்கிறார், கவிஞன் என்பவன் கண்ணாடி, உலகம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவன் எழுத்தும் இருக்கும் என சொல்கிறார். எனக்கு வியப்பிலும் வியப்பு என்னவென்றால், அழகை காட்டுகிற ஆண் கண்ணாடி பெண் மனதை எப்படி இவ்வளோ அழகை காட்ட முடியும் என்று தோன்றுகிறது. அது என்ன என்றால், ஒரு பூவிலும் மனம் பாராதவள், உன் வேர்வையில் புது மனம் பார்க்கிறேன், குயில் பாடலில் மனம் வசியாதவள், ரயிலோசையில் இன்று இசை கேட்கிறேன், எல்லாம் இந்த காதல் செய்த மாயம், என்னைப் போல வெண்ணிலவும் தேயும், பாவை உன்னை கேட்க நினைத்த பரிசு ஒன்று அறிவாயா, உனக்குள் நுழைந்த காற்று வேண்டும் எனக்கு மட்டும் தருவாயா, என் இதயம் எனும் பாத்திரத்தில் நீயே நிரம்பி வழிவாயா என்று கேட்கிறாள். அடுத்தும் அவள் சொல்கிறாள், ஆணின் இனம் அது கிளை மாதிரி, பெண்ணின் இனம் அது வேறு மாதிரி, கிளை பேசினால் அதை ஊர் பேசுமே, வேர் பேசினால் அதை யார் கேட்பது, எல்லாம் இன்றுதானே வெட்கத்திரை கிழித்தேன், என்னை நானே யுத்தம் செய்து ஜெயித்தேன், விதை தாண்டி வந்த விதைகள் விதைக்குள் மீண்டும் போகாது, சுற்றமீறி வந்த காதல் சுட்டால் கூட வேகாது, உன் கண்விழிக்குள் குடியிருந்தால் காற்றும் மழையும் தாக்காது என்று கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல் கவிதையாக சினிமாவுக்கு போணுச்சு. இன்றைக்கு மக்கள் மத்தியில் காதல் கவிதைகளில் அதுவும் ஒரு சிறந்த கவிதையாக நான் பார்க்கிறேன். இத்தனை கவிதைகளும் காதல் கவிதைக்கு உதாரணங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல முடியாத பல கவிதைகள் இருக்கின்றன. அடுத்ததாக அவர்கள் கவிஞர்கள் எழுத்துக்கொள்ளக்கூடிய கான்செப்ட் என்னன்னு சொன்னால் மழை தான். இந்த மழைக்கும் அண்ணன் அறிமதி சொல்கிறார், நின்றுவிடக்கூடாது மழை, நின்றுவிடக்கூடாது மழை, ஒரே குடையில் நானும் அவளும் என்கிறார். குகைமா புகழேந்தி சொல்கிறார், நீ வெயிலுக்கும் குடைபிடிக்கிறாய், மழைக்கும் குடைபிடிக்கிறாய், உன் மனசு புரியாத மயக்கத்தில் இன்று வெயிலோடு பெய்கிறது மழை என்று சொல்கிறார். கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு கதை சொல்கிறார், மழை குறித்தும் அந்த பெண்ணுடைய பாடு குறித்தும். மாற்று துணியற்ற மாதாந்திர சுழற்சியுடன் ஊர் ஊராய் இடம்பெயர்ந்து தமிழச்சிகளின் கடுந்துயரை புலம்பியபடி என்மேல் அடித்து பெய்கிறது அசுரமழை. அந்த அவஸ்தையான நாள் ஒன்றில் அவசரமாய் சாலை கடக்கையில் என்று அந்த மழை குறித்து பேசுகிறார். தரையிறங்கும் ஒவ்வொரு முறையும் சுத்தமாகவே இருக்கிறது மழை, கொஞ்சம் மேலே ஏறினாலும் அழுக்காகி விடுகிறான் மனிதன் என்று ஒரு கவிஞன் சொல்கிறான். கொட்டு மழையில் நனையாதிருக்க தலைக்கு மேலே விரிக்கும் போதெல்லாம் கேள்வியில் நனைகிறது மனசு, எல்லோரும் ஒரே குடையின் கீழ் வருவது எப்போது என்று சொல்கிறான். இவையெல்லாம் மழை கொண்டு எழுதப்பட்ட ஒரு கவிதைகள். இது மழை மட்டுமே இல்லை, மழை குறித்து இன்னொரு ஆழமான கவிதையும் நம் இலக்கியத்தில் இருக்கிறது. மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம், ஒரு கருப்பு குடை காட்டி யாரும் குடைபிடிக்க வேண்டாம், இது தேவதையின் பரிசு யாரும் திருப்பி அனுப்ப வேண்டாம், அந்த வான்மலையில் நனைய ஒருவர் சம்மதமும் வேண்டாம், மேகம் சுரந்த பாலில் ஏன் நனைய மறுக்கிறாய், நீ வாழ வந்த வாழ்வில் ஒரு பகுதி இழக்கிறாய், நீ கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் எய்துவாய், சக்கரவாகமோ மழை அருந்துமோ நான் சக்கரவாக பறவையாவனோ என்று கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்கிறார். மழை குறித்தான பாடல்கள் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கின்றன. பெண் பிள்ளைகள் நிறைந்த இந்த அரங்கில் பெண்ணியம் குறித்து பேசாது போனால் இந்த அரங்கம் நிறைவு பெறாது என்பதால் பெண்ணியம் குறித்த சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது கவிதை வாசிப்பு அரங்கம் அல்ல. கவிஞர்கள் பெண்ணையும் இந்த மண்ணையும் எவ்வளவு நேசிக்கிறார்கள், அந்த நேசிப்பு என்பது தமிழ் கவிதையின் தடங்கள் முழுக்க பதிந்திருப்பதால் தான் இன்றைக்கும் இலக்கியம் செழித்திருக்கிறது என்பதை பதிவு செய்யவே இந்த கவிதைகள் உங்களுக்காக வாசிக்கப்படுகிறது. ஒரு கவிஞன் சொல்கிறான், தலப்பிரசவம் முடிஞ்சு புகுந்த ஊடு போற என்ன, காத்து கருப்பு அடிச்சிடக்கூடாது,
பேய் பிசாசு பிடிச்சிடக்கூடாதுன்னு தலையில் வேப்பலையும் கரித்துண்டு வச்சு விடு அம்மா. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் வாக்கப்பட்டு போனதே ஒரு பேய்க்குத்தான்னு ஒரு நண்பர் எழுதியிருக்கிறார். கவிஞர் திருவைக்குமரன் என்கிற கவிதை எழுதியிருக்கிறார். இன்னொரு கவிதை சொல்கிறது, காட்டினாங்க நான் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கரை ஏற்றுறதா நினச்சி என்னைய கொண்டாந்து தள்ளிட்டீங்க பாலுங்கணத்தில். கரை ஏறலாம்னு நினைக்கிறப்பெல்லாம் சண்டை தான், சச்சரவு தான். பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டு செவுத்துக்கிட்ட கூட சொல்ல உரிமை இல்லை. அவர்கிட்ட சொல்லலாம்னா எங்கேயோ பார்க்குறாரு, காது ரெண்டையும் கலட்டி வச்சாப்புல. சொன்ன சீர்வரிசையை அனுப்பாத வரைக்கும் பிறந்த வீட்டை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாய மாமியாக்காரியன் உச்சி மயிரை பிடிச்சி உலுக்கி 8 இலவுன்னா மட்டும் போக சொல்கிறா. என்னை பெத்த அம்மா சொன்ன சீர்வரிசையை அனுப்புகிற வரைக்கும் மறக்காமல் சொல்லி அனுப்புமா. நம்ம ஊரில் யார் செத்தாலும் உன் முகத்தை பார்த்து வருஷம் ஒன்றாக போகுது என்று ஒரு பெண் புலம்புகிறாள். அப்படி ஒரு கவிதை இலக்கியத்தில் இருக்கிறது. குழந்தைகளையும் கடவுளையும் வைத்து மையமாக எழுதப்பட்ட கவிதைகள் வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆற்றாமையை, அழுகையை பல நேரங்களில் அவனிடம்தான் இறக்கி வைக்க முடிகிறது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று எனில் அவைகள் குறித்த கவிதைகள் சொல்லாமல் போனால் எப்படி? தஞ்சாவூர் கவிராயர் என்று கவிஞர் சொல்கிறார், ஒரு குழந்தையை மலை வரைய சொன்னேன். அது முதலில் ஒரு வீட்டை வரைந்தது. மழை எங்கே என்று கேட்டேன். நாம் வீட்டுக்குள் இருக்கிறோம், மழை வெளியே பெய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறது. திருச்சியை சேர்ந்த வைரச்சந்திரன் என்ற கவிஞர் சொல்கிறான், தொலைக்காட்சியில் திகில் படம் பொம்மையும் கண்களையும் சேர்த்து மூடுகிறது குழந்தை என்று ஒரு கவிதை சொல்கிறார். பொம்மைக்கும் உசுறு இருக்குன்னு குழந்தைகளாக தான் நம்ப முடியும். அப்படி ஒரு கவிதை அது. குழந்தை பிறந்த செய்தியை சொல்ல வீட்டுக்கு நுழைந்த தந்தையிடம் மூத்த பெண் குழந்தைகள் 3 பேரும் கேட்டார்கள், தம்பியாப்பா? புன்னகை மாறாமல் அப்பா சொன்னார், இல்லம்மா, உங்களை மாதிரி இன்னொரு தேவதை என்று சொல்கிறார். இந்த கவிதை எழுதியவர் எங்கள் நினைவில் வாழும் தஞ்சை கமருதீன் அவர்கள் எழுதிய கவிதை இது. ஸ்டாலின் சரவணன் என்கிற ஒரு புதுக்கோட்டை கவிஞன் சொல்கிறான், திருவிழா கூட்டத்தில் குழந்தையை காணவில்லை. அறிவிப்பு கேட்ட அடுத்த நொடி கர்ப்பகிரகத்தில் கடவுள் இல்லை. தாயோடு சேர்ந்து தானுமாய் தேடித்திருக்கிறார் தொலைந்த குழந்தையை என்று சரவணன் சொல்கிறான். கவிஞர் யாழி என்கிற ஒரு கவிஞர் சொல்கிறார், நேற்று பேச வந்திருப்பார், கேட்டிருப்பீங்க. அவனிடம் கடவுளுக்கான வடிவ முகம் இல்லை, நிறம் கூட அப்படித்தான், உடைகளும் அவ்வாறே. அழுதபடி வந்த குழந்தையை கெஞ்சி கொஞ்சும் அவன் சாயலிலே இருக்கட்டும் என் கடவுள் என்று சொல்கிறான். அவனே இன்னொரு கவிதையும் சொல்கிறான், எல்லா நேரமும் விழித்திருப்பதில்லை எனக்குள் இருக்கும் கடவுள், எல்லா நேரமும் விழித்திருப்பதில்லை எனக்குள் இருக்கும் கடவுள், உனக்கு விழுந்த அறை அவன் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது என்று ஒரு கவிதை சொல்கிறார். நானும் ஒரு குழந்தையை பற்றி கவிதை எழுதினேன், வம்படியாக எழுதினேன். ஆனந்த விடலவங்கள கவிதை வருமானு கேட்டாங்க, எழுதி காட்டுறோம் பாருங்க, ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை இன்றைக்கும் பட்டிமன்றத்தில் போயிட்டுருக்கு. கவிதை இதுதான், என் 4 வயது மகன் கேட்டுக்கொண்டதும் யானையாகி போனார் என் கணவர். ஏறி அமர்ந்த பிள்ளை உற்சாகமானான், யானை யானை அம்பாரி யானை என்று. அறைக்குள்ளேயே வலம் வந்தது மகனை சுமந்த யானை. என்னம்மா யானை வீட்டுக்குள்ளே சுத்துது? கேட்ட மகனுக்கு சொன்னேன், நாமெல்லாம் ஊருக்கு போயிட்டு அது வெளியில் சுத்துமிடா என்று ஒரு கவிதை. தமிழ் கவிதைகள் இன்று புதுக்கவிதை, குறுங்கவிதை, நீள்கவிதை, ஹைக்கூ, சென்ட்ரியூ என பல வடிவங்களை எடுத்திருக்கின்றன. காதலை பேசுகின்றன, கடவுளை பேசுகின்றன, உளவியலை பேசுகின்றன. கவிதைக்கான பயணம் என்பது அகமும் புறமும் சமமாகவே இருக்கிறது. இவைகள் மட்டுமே தமிழ் கவிதையின் தடங்களை நீளச் செய்யுமா என்ற கேள்வி வருகிற போது அரசியல் பேசும் கவிதைகளை எங்கடி சொல்லாமல் விடுவது? சுதந்திர மண்ணில் விழிப்புணர்வு தந்த பாரதியின் கவிதை, ஆரியமும் திராவிடமும் கோலோச்சிய காலத்தில் பாரதிதாசன் கவிதைகள், அரசியல் பேசும் கவிதைகள் நாம் வாசித்திருக்கிறோம். திராவிடம் நமக்கு தந்த சமூக கவிதைகள் நிறைய இருக்கின்றன. நட்பு அரசியலை பேசுகிற ஒரு கவிதை இது. கவிஞர் தங்கமூர்த்தி என்பவர் எழுதியிருக்கிறார்.
உன் அடையாளங்கள் கேட்டார்கள், என்ன சொல்ல? சுருட்டை முடியையா, சுயநலத்தையா? உயரமாய் வளர்ந்ததையா, உடனிருந்து கெடுத்ததையா? செந்நிறம் என்பதையா, செய்நன்றி மறந்ததையா? வசீகர சிரிப்பையா, வக்ர புத்தியையா? எதை சொல்ல? அகத்தின் அசிங்கம் முகத்தில் தெரியுமா என்று நட்பின் அரசியல் பேசுகிறார். அவரே இன்னொரு கவிதையும் சொல்கிறார். தேவாலயத்து கற்கண்டோ, பள்ளிவாசல் சர்க்கரையோ, பெருமாள் கோவில் பொங்கலோ, எதுவென்றாலும் இனிப்பாய் இருக்கிறது. அதில் அன்பை கலந்தால் அமுதமாகிறது, மதத்தை கலந்தால் விஷமாகிறது என்று ஒரு கவிதை தருகிறார். திருவைக்குமரன் மீண்டும் வருகிறார் அரசியல் கவிதையோடு. ஆறறிவு இருக்குமானால் ஆராய்ந்து பார். உனக்கு தானியம் வளர்க்க ஒருவன், முகம் அழிக்க ஒருவன், துணி வெழுக்க ஒருவன், செருப்பு தைக்க ஒருவன், நீ செத்து விட்டால் வேக வைக்க ஒருவன், உனக்கான ஒவ்வொன்றுக்கும் ஒருவன் தேவைப்பட நீ யாரை தீண்டை தகாதவர் என்கிறாய்? இவர்கள் இன்றி அமையுமா உலகு என்று கேட்கிறார். யாழின் மீண்டும் ஒரு கவிதை. அவள் வரைந்து வைத்த கூடு. இது பெண்ணுக்கானது. கூடு என்பதற்கும் கூண்டு என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கூடு என்பது இயற்கையாக இருப்பது, கூண்டு என்பது அடிமைத்தனத்துக்குள் அகப்பட வைப்பது. அந்த கவிதை சொல்கிறான் யாழி, அவள் வரைந்து வைத்த கூடு வெகு தூரத்திலே இருக்கிறது. அவள் இப்போது கூண்டில் தான் வாழ்கிறாள். சில நெல்மணிகளுக்காக அவ்வப்போது வெளியே வருகிறாள். நடந்து திரியும் அவளுக்கு ரெக்கைகள் இருந்ததை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் என்பது பெண்ணின் அரசியலை ஒரு பறவை தொட்டு பேசுகிறார். கண்மணி ராசா என்று ஒரு கவிஞர் சொல்கிறான். பசி வந்தபோது என் தாத்தாவிடம் நிலம் இருந்தது, பசி வந்தபோது என் தாத்தாவிடம் நிலம் இருந்தது, பசி வந்தபோது என் அப்பாவிடம் நெல் இருந்தது, பசி வருகிற போது என்னிடம் ரேசன் அரிசி இருக்கிறது, இனி பசி வரும்போது என் மகனிடம் இருக்கும் ஆயுதம் என்று சொல்கிறார். கவிஞர் சிறுவை அமலன் சொல்கிறான். பறையடித்த தாத்தா, பறையடித்த தாத்தா, பறையடித்த அப்பா, திருப்பி அடிக்க நான் என்கிறார். இப்படியான கவிதைகள் தமிழ் கவிதையின் தடங்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றன. நல்ல வரிகளை நம்பிக்கை கொண்டு நாம் கவிதைகளை கொண்டாட வேண்டும். திருக்குறள் எப்படி ஒரு மூத்த கவிதை நூலாக தெரிகிறதோ, திருக்குறளை தொடர்ந்து நாம் இயங்குகின்ற பல கவிதைகள் இன்றைக்கும் இன்னைக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி அதனுடைய மூலம் திருக்குறளாகத்தான் இருக்கிறது. நன்கு யோசித்து பார்த்தால் வான், மழை, குழந்தை எதை வேணாலும் பேசுங்க. அதுதான் சொல்வார் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் ஐயா சொல்வார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஈர்ப்பு விசை மீறி எழத்தெறிந்த பறவைக்கே வானம் வசப்படும் என்று சொல்வார். அது இலக்கியத்துக்கும் பொருந்தும், இந்த கவிதைக்கும் பொருந்தும், உங்களுடைய வாழ்வின் வெற்றிக்கும் பொருந்தும். வாய்ப்பு தந்த அத்தனை உள்ளங்களுக்கும்